இஸ்லாமிய மார்க்கத்தில் இளைஞர்களின் பங்களிப்பு மிகவும் அவசியமான காலகட்டத்தில் மிகவும் தேவைப்படுகின்ற ஒரு தலைப்பாக இருக்கிறது. இளைஞர்கள் என்று சொன்னால் அந்த சமூகத்துடைய முதுகெலும்பு. ஒரு சமூகம் எப்படி இருக்க வேண்டும், ஒரு சமூகத்துடைய நிலைமை பார்க்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு சமூகத்துடைய முன்னேற்றத்தை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அந்த சமூகத்துடைய இளைஞர்களை பார்த்தால் போதும். நீங்கள் பார்க்கலாம், இன்று நம்முடைய நாட்டில் முஸ்லிம்களை அடிப்பதற்காகவோ அல்லது இன்னொருத்தர் மீது தாக்குதல் செய்வதற்காகவோ கல்ல தூக்கி குச்சியாக அடிக்கக்கூடிய அல்லது எரிக்கக்கூடிய இந்த மாதிரி காட்சிகள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் நம்முடைய நாட்டில் யார் செய்து கொண்டிருக்கிறார்கள்? ஒரு இளைஞர் தான். ஒரு இளைஞர் தான் கல்லை தூக்கி அடிச்சு நெருப்பாக தூக்கி மற்றவர்களை அடிப்பது, மற்றவர்களை துன்புறுத்துவது, இதெல்லாம் செய்யக்கூடியவர்கள் இன்றைய காலகட்டத்தில் இளைஞர்கள் தான். அதனால்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இளைஞர்களை பற்றி சொல்லும்போது குர்ஆனில் சொல்லுகிறான், அல்லாஹுல்லதீ ஹலககும் மின் துஃப். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவரை படைத்திருக்கிறான். எப்படி படைத்திருக்கிறான்? மின் துஃப், பலகீனத்தில் தான் அல்லாஹ் அவரை படைத்திருக்கிறான். பிறக்கும் பொழுது நாம் பலகீனமாக இருந்தோம். குழந்தையை தூக்கும் போது கருத்தோடு தூக்க வேண்டும், பலகீனமா இருக்குது. வெறும் கையோடு இப்படி தூக்கக்கூடாது, ஏன்னா பலகீனமா இருக்குது. இந்த மாதிரி பிள்ளைகள் பிறந்தவுடன் ஒரு மனிதன் பலகீனமாக தான் இருக்கின்றார். அதற்கு பிறகு அவர்களுக்கு இளம் பருவத்தை எப்படி சொல்லுகின்றார்? அவர்களுக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பருவத்தை எல்லாம் மாற்றிவிட்டார். அதற்கு பிறகு மறுபடியும் அவர்களுக்கு முதுமையை கொடுத்து பலகீனத்தை கொடுத்து விட்டார். அப்ப முதுமையும் சொல்லும் பொழுது, பிறக்கும் பொழுது பலகீனம் சொல்லும் பொழுது, அந்த இளம் பருவத்தை எல்லாம் சக்தி உள்ள பருவம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றார். ஏன் என்று சொன்னால், அந்த இளம் வயதில் தான் அந்த ஒரு வாலிபன் ரத்தம் குதிக்கக்கூடிய அந்த வயசு, அந்த வயசில் அவன் சாதிக்கக்கூடிய எல்லாம் இந்த காலகட்டத்தில், அந்த நேரத்தில், அந்த வயசில் அவன் சாதிக்கலாம். ஒரு இளைஞரை நாங்கள் நன்றாக பயன்படுத்தினோம் என்று சொன்னால் அந்த சமூகம், அந்த சமுதாயம் முன்னேற்றத்தில் அதிகமாக முன்னேற்றத்தில் வரும். ஒரு அதே சமுதாயம் இளைஞர்கள் பருவம், அந்த சமுதாயத்திலேயே இளைஞர்கள் இருக்கக்கூடிய அந்த பெரும்பாலான இளைஞர் கூட்டம் இழிவை கொண்டு அழிவை கொண்டு சென்று கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அந்த ஒட்டுமொத்த முழு சமுதாயமும் இழிவை கொண்டுதான் நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இஸ்லாத்தை பரப்புவதற்காக, இந்த இஸ்லாத்தை எடுத்து வைப்பதற்காக, இந்த இஸ்லாத்தை இந்த உலகத்தில் சேர்ப்பதற்காக அல்லாஹ் யாரை தேர்ந்தெடுத்தான்? ஒரு இளைஞர்களை தான். பல சம்பவங்கள் நாங்கள் பார்க்கலாம், பல சம்பவங்களை நாங்கள் பார்க்கலாம். இஸ்லாமிய பங்களிப்பில், இளைஞர்களுடைய பங்களிப்பில் பார்க்கும் பொழுது யாரெல்லாம் நபியாக அனுப்பப்பட்டார்களோ அவர்கள் எல்லாம் இளைஞர்கள், 40 வயது அனுபவம் பெற்ற ஒரு இளைஞர்கள் தான். அதை விட குறைவான வயசிலும் சில நபிமார்கள் நபித்துவம் பட்டத்தை அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறார்கள், இந்த மாதிரி பல சஹாபா நபிமார்கள் இருக்கிறார்கள். அப்ப இந்த உலகத்தில் இந்த இஸ்லாம், இந்த தஅவா, இந்த இஸ்லாத்தை சேர்க்க வேண்டும் என்று சொன்னால் அதனுடைய முழு பொறுப்பை எல்லாம் யாரிடம் ஒப்படைத்தான்? ஒரு நபியின் மீது. அந்த நபிமார்கள் எல்லாம் இளம் வயதில் ஒரு வாலிபராக இருந்தார்கள், ஒரு இளைஞராக இருந்தார்கள். இங்க பாருங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் எல்லா இடங்களிலும் சொல்லியிருப்பார். வெறும் 2-3 ஜுஸூவில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய பெயர் வந்திருக்காது. இது எல்லா ஜுஸூவிலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய பெயர் வந்திருக்கும். அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹை பற்றி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லியிருக்கிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை பற்றி ஒவ்வொரு வகையிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மாதிரி அவர்களை பின்பற்றுங்கள், மில்லத் அபி இப்ராஹிம், உங்களுடைய தந்தையாக இருக்கக்கூடிய இப்ராஹிமுடைய மார்க்கத்தை நீங்கள் பின்பற்றுங்கள், அதே மார்க்கம் தான் உங்களுக்கும் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அப்ப இந்த மாதிரி பல விஷயங்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லும் பொழுது சூரத்துல் அன்ஆமுடைய வசனத்திலும் சூரத்துல் அம்பியா சொல்லக்கூடிய அந்த வசனத்திலும் 21வது அத்தியாயம் 6வது அத்தியாயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்லுகின்றார்? அந்த இளைஞராக இருக்கக்கூடிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர் என்ன செய்தார்கள்?
ஒரு சமுதாயம், அவர்களுடைய சமுதாயம் வந்து கேட்டார்கள், எங்களுடைய தெய்வங்களை நாங்கள் வணங்குவதற்காக ஒரு ஊருக்கு பெருநாளாக கொண்டாடுகின்றோம், நீங்களும் வாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கூப்பிட்டாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன பதில் சொன்னார்கள்? இன்னி சகீம், நான் நோயாளியாக இருக்கிறேன், நான் நோயாளியாக இருக்கிறேன். என்ன நோய்? ஷிர்கிலிருந்து விலகி இருக்கிறேன், அதான் நோய். அப்ப அந்த காரியத்தை நான் செய்ய மாட்டேன். அதனால அவர்கள் என்ன செய்தார்கள்? அந்த பெருநாளுக்கு போகவில்லை. அந்த கல் தெய்வங்களை வணங்கக்கூடிய அந்த கொண்டாட்டத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் போகவில்லை, மாறாக தனியாக இருந்தார்கள். இருந்து என்ன செய்தார்கள்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செய்த காரியத்தை குர்ஆன் பதிவு செய்கிறது. அவர்கள் எல்லா தெய்வங்களையும் கல்லால் மண்ணால் உருவாக்கப்பட்ட படைக்கப்பட்ட அந்த தெய்வங்களை, அந்த சிலைகளை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உடைத்து பெரிய சிலையுடைய கையில அந்த சுத்தி வச்சுட்டான், அடிக்கக்கூடிய அந்த பொருளை வச்சுட்டான். அதுக்கப்புறம் மக்கள் எல்லாம் வந்து கேட்டாங்க, இதெல்லாம் யாரு செய்தது? இந்த காரியம் செய்த மனிதர் யாரு? யாருக்கு செய்திருக்கலாம்? அப்ப சொன்னாங்க, இது காலலஹு ஃபித்யத்துன், இது காலலஹு இப்ராஹீம், எங்களுக்கு இதெல்லாம் செய்யக்கூடிய இந்த தெய்வங்களிலிருந்து வெறுப்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு இளைஞர் இப்ராஹிம், யுகாலஹு இப்ராஹீம், அவனுடைய பெயர் இப்ராஹிம், நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம், அவன் செய்திருப்பான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து கேட்கிறாங்க, இந்த காரியத்தை நீங்க தான் செஞ்சீங்களா? இந்த தெய்வங்களை நீங்க தான் அழிச்சீங்களா? எதுக்காக இந்த மாதிரி செஞ்சீங்க? அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? நான் எதுக்காக இந்த சிலையை கொலை செய்வேன்? நான் எதுக்கு இந்த சிலையை வந்து உடைப்பேன்? இந்த சிலையை உடைத்த அந்த பொருள் யார் கையில இருக்குது பாருங்க, அதுதான் முடிச்சிருக்கு. போய் பார்க்கிறாங்க, யாருடைய கையில இருந்தது? பெரிய சிலையுடைய கையில இருந்தது. அப்ப பார்ப்பவர்கள் எல்லாம் சொன்னார்கள், உனக்கு தெரியாத இப்ராஹிம், அது எப்படி பேசும், அது எப்படி சொல்லும், நான் அடிச்சேன்னு சொல்லி. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த இடத்தில் தாவா எடுத்து சொன்னார்கள், கேட்காத, பேச முடியாத, எந்த பலனும் தராத, எந்த விதமான நோயை கஷ்டத்தையும் எதையும் தராத அந்த மாதிரி பொருளை நீங்கள் வணங்கி கொண்டிருக்கிறீர்களா? உங்கள் மீது அப்படின்னு சொல்லுவோம், அரபியில சொல்லக்கூடிய வார்த்தை, எதை நீங்கள் வணங்கி கொண்டிருக்கிறீர்கள்? இந்த மாதிரி ஒரு புரட்சி ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாலிபன் இன்றைய காலகட்டத்தில் ஒரு சமுதாயத்தில் ஒரு இளைஞர் தேவை. எப்பயாவது நமக்கு வெறுப்பு வருதா? இந்த மாதிரி இவ்வளவு ஷிர்க், இவ்வளவு அநியாயம், அல்லாஹ்வுக்கு எதிராக இவ்வளவு தெய்வங்களை அவர்கள் உண்டாக்கி கொண்டு அதனுடைய பெருநாளாக அவர்கள் கொண்டாடுகிறார்கள். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பெருநாள் அவர்களுக்கு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விசேஷம் அவர்களுக்கு. இவ்வளவு காரியங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சமுதாயத்தில், இந்த நாட்டில் எத்தனை இளைஞர்கள் இதனை பார்த்து கோபமடைந்து அழிவு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். எத்துணை இளைஞர்கள் வேறொன்று என்னலாம், அவ்வளவுதான். அதுவும் யாராக இருக்கிறார்கள்? தாடியெல்லாம் வெள்ளையான போய் பள்ளிவாசலுக்கு அப்பதான் கடைசி நேரத்தில் வருவாங்க. அவங்கதான் அந்த நேரத்தில் அந்த சமுதாயத்திற்கு நல்லதையும் கெட்டதையும் சொல்லுவாங்க. அப்ப இதெல்லாம் சொல்லக்கூடிய பொறுப்பு யாரிடம் இருக்கிறது? ஒரு இளைஞர்களிடம் தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாவதாக இந்த இஸ்லாத்தை பரப்பும் பொழுது யாரிடம் சொன்னார்கள்? தன்னுடைய மனைவிக்கு பிறகு யாரிடம் சொன்னார்கள்? இளைஞராக இருக்கக்கூடிய தன்னுடைய நெருங்கிய நண்பர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள். அபூபக்கர் சித்திக் என்ன செய்தார்கள்? தன்னை போல ஒரு இளைஞராக இருக்கக்கூடிய சஅத் பின் அபி வக்காஸ், உஸ்மான் பின் அஃபான், அபூ சல்மா, இந்த மாதிரி பல சஹாபாக்கள், இளைஞராக இருக்கக்கூடிய சஹாபாக்களுக்கு இந்த அழைப்பு பணி எடுத்து வைத்தார்கள். அவர்கள் என்ன செய்தார்கள்? அவர்களை போல இருக்கக்கூடிய அந்த இளைஞர்களிடம் இந்த மாதிரி தாவா அழைப்பு பணியை கொடுத்தார்கள். சஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இளம் வயதில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய வீட்டில் வந்து தன்னுடைய சகோதரன் சின்ன தம்பிக்கும் அந்த அழைப்பு பண்ணி கொடுக்கிறார்கள். உமைர் பின் அபி வக்காஸ் அவருடைய சம்பவத்தை எப்படி சொல்லணும் என்று தெரியுமா? 10 வயது தான் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். உமைர் பின் அபி வக்காஸ், சஅத் பின் அபி வக்காஸ் உடைய சிறிய தம்பி, அவருடைய சகோதரர் 10 வயதில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு 2-3 வருடங்களுக்கு பிறகு அவர்கள் ஹிஜ்ரத் செய்கிறார்கள். 14 வயதில் ஹிஜ்ரத் செய்த பிறகு 2வது ஹிஜ்ரி, அப்ப அவருக்கு 15 வயசு 16 வயசு கிட்ட. அந்த நேரத்தில் பத்ர் போர் ஆரம்பிக்கப்பட்டது.
அந்த பதில் போரில் அவர்களும் கலந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆர்வத்தோடு ஆசையோடு இருந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 15 வயசு வரவில்லை என்று சொல்லி அவர்களை அந்த போரில் சேர்க்கவில்லை. ஆர்வத்தோடு அடம்பிடித்தார்கள். எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய அந்த மக்களிடம் நாங்கள் போர் செய்வோம் என்று சொல்லி உமர் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போர் செய்து அதே ஒரு போரில் ஷஹீதானார்கள். சுப்ஹானல்லாஹ். இந்த மாதிரி இளைஞர்கள் இன்றைய காலகட்டத்தில் இந்த சமுதாயத்திற்கு மிகவும் அவசியமான தேவை. ஹன்சலா ரலியல்லாஹு அன்ஹு எப்படிப்பட்ட சம்பவத்தை சொல்லுகின்றேன் பாருங்க. ஹன்சலா ரலியல்லாஹு அவர்களுக்கு திருமணம் முடியுது. மதியம் திருமணம் முடியுது. முதல் இரவு ஃபர்ஸ்ட் நைட். அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அறிவிப்பு செய்கிறார். நாங்கள் போருக்கு செல்லுகின்றோம், யாரெல்லாம் போருக்கு வராங்களோ எங்களோடு கலந்து கொள்ளுங்கள். அந்த இரவை விட்டு மனைவி விட்டு தூரமாக போய் அந்த போரில் கலந்து கொண்டு அதே போரில் ஷஹீதாக்கப்பட்டார்கள். ஹன்ஸலா ரலியல்லாஹு அன்ஹு. சுப்ஹானல்லாஹ். அப்ப எப்படி அவர்களுடைய தியாகம் இந்த இஸ்லாத்துக்காக இருந்தது? நான் என்ன ஆனாலும் சரி, என்னுடைய குடும்பம் என்ன ஆனாலும் சரி, நான் இந்த இஸ்லாத்துக்காக ஒருபோதும் என்ன செய்ய மாட்டேன். இந்த இஸ்லாத்தை எப்போதும் நான் விட்டுவிட மாட்டேன். இந்த இஸ்லாத்துக்காக முழுமையாக அர்ப்பணித்த சஹாபாக்கள் பல பேரை நான் சொல்லலாம். தன்னுடைய நாட்டை விட்டு தன்னுடைய குடும்பத்தை விட்டு போனார்கள். மதீனாவில் இந்த இஸ்லாத்தை பரவ வேண்டும் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இளைஞரை தான் அனுப்புகிறார்கள். முஸ்அப் பின் உமைர். ரசூலுல்லாஹ்வுடைய முகஜாடம் அப்படி இருக்கும். இந்த சஹாபி முஸ்அப் பின் உமைர் அவருடைய வயது என்ன? 21. அவருடைய வயது என்ன? 21. நம்முடைய இந்தியாவில் சிந்து சொல்லக்கூடிய அந்த பாகிஸ்தான் இருக்கக்கூடிய அந்த இன்னைக்கு பாகிஸ்தான் இருக்கிற அந்த இடம் சிந்து, அந்த சிந்து இடத்தில் வெற்றி பெற்ற அந்த போர், அந்த இஸ்லாமிய படையுடைய தலைவர் யாராக இருந்தார்? முஹம்மது பின் காசிம். அவருடைய வயது என்ன? 17 வயது. அந்த படையின் வீரராக இல்லை, வீரனுடைய தலைவராக இருந்தவர் முஹம்மது பின் காசிம். ஸ்பெயின், சிரியா அந்த இடத்தில் இஸ்லாத்தை பரவ வேண்டும் என்று சொல்லி போருக்கு கிளம்பினார்கள். தாரிக் பின் ஜியாத், இப்ப இருக்கக்கூடிய ஸ்பெயின் இடம்ல தாரிக் பின் ஜியாத், அவருக்கு வயது என்ன? 21. எந்த வயசில்? 21 வயசில் ஒரு போரில் ஒரு வீரமாக இல்லை, அந்த போருடைய தலைவராக, கமாண்டராக, அந்த போருடைய தலைவராக இருந்து அந்த போரை வெற்றி பெற்றார்கள். அந்த இடத்தில் இஸ்லாத்தை பரப்பினார்கள். சுப்ஹானல்லாஹ். இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள், ஏகப்பட்ட சம்பவங்கள், ஏகப்பட்ட உதாரணங்கள் நமக்கு கிடைக்கும். இன்னும் சொல்ல போனால் பத்ர் போரில் ஒரு 2 சகோதரர்கள், முஆவிஸ், 2 சகோதரர்கள். இந்த 2 சகோதரர்களும் சிறிய பிள்ளை. பத்ர் போர் போருக்காக ரசூலுல்லாஹ் போனது கிடையாது. அதனால்தான் சிறிய பிள்ளைகள்லாம் அந்த போர்ல வந்துட்டாங்க. பத்ர் போர் எப்படி நடந்தது? அந்த போர், அந்த கும்பலுக்கு பின்னாடி நாங்களும் பின்தொடரி போகணும், அதனால எங்களோடு யாரும் வாங்க, அப்படிதான் ரசூலுல்லாஹ் கூப்பிட்டது. அப்ப அந்த வந்த சஹாபாக்கள்ல 2 சகோதரர்கள் சிறிய வயதுதான், 13-14 வயசுதான். முஆத் பின் அஃப்ரா, முஆத் பின் அஃப்ரா ரலியல்லாஹு அன்ஹுமா. இந்த 2 சஹாபாக்கள் போர்ல கலந்து கொண்டு ஒரு சஹாபிட்ட கேட்கிறார், அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத் இன்னொரு சஹாபிட்ட கேட்கிறார், இந்த போர்ல காஃபிர்களுடைய படையில் அபூ ஜஹல் என்ற ஒரு மனிதன் இருக்கிறாங்க, அந்த நபரை எனக்கு காட்டுங்கள். யா அம்மி, அந்த காலத்துல இப்பயும் அம்மி என்று சொன்னால் சச்சாவே, ஒரு மரியாதைக்கு சொல்லக்கூடிய அவ்வளவு சின்ன பிள்ளையாக இருந்தவர். யா அம்மி, எங்களுக்கு இந்த கூட்டத்துல அபூ ஜஹல் யார் அப்படின்னு சொல்லி கையை காமி சொல்லுங்க, யார் அந்த அபூ ஜஹல்? அந்த சஹாபி சொல்கிறார், எதற்காக அந்த அபூ ஜஹலை பற்றி உங்களுக்கு தெரிந்து கொள்ள வேண்டும்? அப்போ இந்த நேரத்துல அந்த 2 சகோதரர்கள் சொன்னார்கள், இல்ல நாங்கள் கேள்விப்பட்டோம், அந்த அபூ ஜஹல் தான் ரசூலுல்லாஹ்வை அதிகமாக கஷ்டப்படுத்தினான், அந்த அபூ ஜஹல் தான் ரசூலுல்லாஹ்வை அதிகமாக துன்புறுத்தினான், அந்த அபூ ஜஹல் தான் ரசூலுல்லாஹ்வுக்கு எதிராக நிறைய சூழ்ச்சியை செய்தான், அதனால அந்த அபூ ஜஹல் யார் நீங்கள் காட்டின. சட்டை போட்டு கொண்டு அந்த அபூ ஜஹலை விரலட்டி காமிச்சாங்க, இதுதான் அபூ ஜஹல், அவன் தான் அபூ ஜஹல். அந்த அபூ ஜஹலை விரலட்டி காமிச்சவுடன் முஆவிதும் 2 பேரும் விரைந்து சென்று ஒரு குதிரை மேல கால் வச்சு, இன்னொருத்தவன் அவங்க தலை மேல கால் வச்சு அபூ ஜஹலுடைய தலையை அந்த
நசீர் விடுகிறார்கள். சுப்ஹானல்லாஹ். 2 சகோதரர்கள் தான் அந்த அபூஜஹலுடைய கதையை முடித்தார்கள். அவர்களுக்கு வயது 15க்கு கீழே. சுப்ஹானல்லாஹ். இந்த வாலிபர்கள் தான், இதே போன்ற இளைஞர்கள் தான் இன்றைய சமுதாயத்தில் மிகவும் தேவையாக இருக்கிறார்கள். இந்த மாதிரி பல சம்பவங்கள் நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அப்ப இஸ்லாத்துடைய வளர்ச்சி, இஸ்லாம் பரவலின் காரணம், இந்த மிகப்பெரிய ஒரு பங்களிப்பு வாலிபர்களுடைய இந்த இளைஞர்களுக்கு இருக்கிறது. அதனால்தான் மிகப்பெரிய மார்க்க அறிஞர்கள் எல்லாம் இளம் வயதிலேயே அவர்கள் தன்னுடைய மார்க்க கல்வியை முழுமையாக படித்துக் கொண்டார்கள். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பற்றி வருகிறது, மிகப்பெரிய மார்க்க அறிஞர் தன்னுடைய காலகட்டத்தில். இமாம் அபூ ஹனீஃபா மரணத்துக்கு பிறகு இமாம் மாலிக் அவர்களுடைய கடைசி காலகட்டம். அந்த நேரத்தில் தான் இமாம் மாலிக் அவர்கள் மரணித்தார்கள் அந்த காலத்தில். அதற்கு பிறகு இமாம் ஷாஃபி தான் அதிகமாக அந்த நேரத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு மார்க்க அறிஞராக, ஒரு பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரு ஆலிம். அவர் மஸ்ஜிது நபவியில் ஒரு மஸ்ஜிதில் உட்கார்ந்து கொண்டு இந்த மாதிரி தர்ஸை கொடுத்து கொண்டு அதற்கு பிறகு தண்ணி குடிக்கிறாங்க. எந்த காலத்துல? நோன்பு காலத்துல. தர்ஸ் முடிச்சு விட்டு அந்த நேரத்துல தண்ணி குடிக்கிறாங்க. தண்ணி குடிச்ச உடனே என்ன கேட்கிறாங்க, இவ்வளவு நல்லா பயன் பண்ணி தர்ஸ் சொன்னீங்க, நோன்பு வைக்காம தண்ணி குடிக்கிறீங்களே? அவர் சொன்னாரு, இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள், நான் இன்னும் என்னுடைய பருவ வயதை அடைந்தவில்லை. சுப்ஹானல்லாஹ். நான் இன்னும் ஒரு பருவ வயதை அடையாமல் ஒரு வாலிபனாக இருக்கின்றேன். அப்ப எவ்வளவு மார்க்கத்தை புரிந்து கொண்டு சிறிய பிள்ளையிலிருந்து அந்த மார்க்கத்தை கற்றுக்கொண்ட ஒரு மிகப்பெரிய ஒரு மார்க்க அறிஞராக மாறினார்கள். அப்ப இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது? நம்மளுடைய பிள்ளைகளை நாங்கள் இந்த இஸ்லாத்துக்காக என்ன தயார் செய்திருக்கிறோம்? நம்மளுடைய பிள்ளைகள் இந்த இஸ்லாத்தை வளர்ச்சி என்ன நம்மளுடைய பங்களிப்பு, நம்மளுடைய பிள்ளைகளுடைய பங்களிப்பு, நம்மளுடைய பங்களிப்பு என்ன இருக்கிறது? இவ்வளவு ஸ்டேட்டஸ் பார்க்கிறோம், இவ்வளவு வீடியோக்களை பார்க்கிறோம். பலஸ்தீன முஸ்லிம் மக்களை எவ்வளவு கொடூரமாக அந்த மக்கள், அந்த இஸ்ராயல் மக்கள், அந்த யூதர்கள், அல்லாஹ் அந்த யூதர்களுடைய அந்த கூட்டத்தை முழுமையாக அழிப்பானாக, அந்த முஸ்லிம் மக்களுக்கு உதவியை கொடுப்பானாக. அந்த கூட்டத்தை எவ்வளவு ஷஹீதாக்கப்படுகிறார்கள், அந்த சிறிய சிறிய பிள்ளைகள் எல்லாம் ஷஹீதாக்கப்படுகிறார்கள். அந்த வீடியோக்களை பார்க்கும் பொழுது நமக்கெல்லாம் கண்ணிலிருந்து தண்ணீர் வருகிறது. அவ்வளவு மோசமான நிலைமை. இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு கவலையா இருக்கு. ஆனா எப்பயாவது இந்த பிள்ளைகளை காப்பாற்றுவதற்கு, அந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்யக்கூடிய என்னுடைய பிள்ளையை நான் மிகப்பெரிய ஒரு வீரராக நான் உருவாக்குவேன். இந்த மாதிரி நமக்கு எப்பயாவது தோன்றுகிறதா? தாமுண்டு தன்னுடைய வேலையோடு தன்னுடைய வாழ்க்கை விட்டு இப்படிதான் நம்முடைய வாழ்க்கையை கழிந்து கொண்டிருக்கிறது. இப்படி எல்லா சகாபாக்களும் எல்லா முஸ்லிம்களும் பார்த்து கொண்டிருந்தால் நம்மிடத்தில் இந்த இஸ்லாம் வந்திருக்காது. சம்பவத்தை சொல்றேன், கவனமாக கேளுங்கள். ஒரு நபர் ஆசைப்படுகிறார், நான் திருமணம் செய்ய வேண்டும், ஆனால் என்னுடைய ஆசை என்ன என்று சொன்னால், என்னுடைய பிள்ளை மஸ்ஜிதுல் அக்ஸா, அந்த பைத்துல் மக்திஸ், அந்த மஸ்ஜிதை அவர் வெற்றுக்கொள்ள வேண்டும். சஹாபாக்களுக்கு பிற்காலத்தில் வரக்கூடிய ஒரு காலத்துல ஒரு நபர், ஷரஃப் ரவாத்த ஒரு நபர், அவர் சொல்லுகிறார், இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி ஆசை. அப்ப இந்த மாதிரி ஆசை எந்த பெண்ணிடம் இருக்கிறதோ அந்த பெண்ணை தான் நான் திருமணம் செய்வேன். அவர் தேடி பார்க்கிறார், தன்னுடைய ஊர்ல அந்த மாதிரி எந்த பெண்ணும் கிடைக்கும். இன்னொரு ஊருக்கு போறாங்க, என்னுடைய பிள்ளை அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை வெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அந்த ஆசை இருக்கக்கூடிய எந்த ஒரு பெண்ணும் அவர்களுக்கும் கிடைக்கிறது. தேடி பார்க்கும் பொழுது ஏதோ ஒரு ஊர்ல ஒரு பெண் கிடைத்தது. அதே ஆசை அந்த ஆணுக்கு எப்படி இருந்ததோ அதே ஆசை அந்த பெண்ணுக்கு இருக்கிறதா என்று சொல்லிதான் அந்த பெண்ணை தேடினார்கள். அதே ஆசை பெண்ணிடம் இருந்தது. அந்த பெண்ணிடம் அவர்கள் திருமணம் செய்கிறார்கள். 2 பேரும் திருமணம் முடித்து அந்த பிள்ளையை சரியாக வளர்த்து அதே நோக்கத்தோடு அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை நாங்கள் வெற்றி கொள்ள வேண்டும், முஸ்லிம்களுடைய கையில் அந்த மஸ்ஜிதுல் அக்ஸா வர வேண்டும், அதற்கு நீ மிகப்பெரிய ஒரு வீரனாக மாற வேண்டும், ஒரு இஸ்லாமிய கமாண்டராக நீங்கள் மாற வேண்டும் என்று சொல்லி அந்த பிள்ளைக்கு சின்ன வயசிலிருந்தே அந்த ஒரு ஆசையை ஊட்டி, ஒரு ஆர்வத்தை கொடுத்து அந்த பிள்ளைக்கு அதிகமான முயற்சி செய்து துஆ செய்தார்கள். அந்த பிள்ளை யார் தெரியுமா? அதுதான் ஒரு காலத்தில் அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை வெற்றி கொண்ட ஸலாஹுத்தீன் அய்யூபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அப்பிள்ளைகளை நாங்கள் உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் முதலில் பெற்றோர்களுக்கு அந்த ஆசை இருக்க வேண்டும். தந்தைக்கும் தாய்க்கும் 2 பேருடைய ஆசை இருந்தால் மட்டும்தான்
அல்லாஹ் அந்த பிள்ளையை அப்படி உருவாக்குவான். வெறும் தாய்க்கு இருக்கு தந்தைக்கு இல்லை என்று சொன்னால் அந்த இடத்திலும் இது மாறாது. தந்தைக்கு இருக்குது, தந்தை முயற்சி எடுக்கிறார், தாய் வரவில்லை, அந்த இடத்திலும் பிள்ளைகள் அப்படி வர முடியாது. இரண்டு பேருக்கும் அந்த ஆசை இருக்கணும், அதற்கான முயற்சி எடுக்கணும். அல்லாஹ் அதற்கு பிறகுதான் புகாரி போன்ற உலமாக்களை இந்த சமுதாயத்திற்கு அல்லாஹ் கொடுப்பான். அவர்களுடைய சிறிய வயதில் கண் பார்வை போயிடுச்சு. சில வயதில் அவர்களுடைய கண் பார்வை முழுமையாக போயிடுச்சு. பிறந்த குழந்தையுடன் அவர்கள் நன்றாக பார்க்கக்கூடிய ஒரு நல்ல மனிதனாக இருந்து ஒரு நோயால் பாதிக்கப்பட்டு அவருடைய கண் பார்வை முழுமையாக போயிடுச்சு. அதுக்கப்புறம் அவருடைய தாய் புகாரி அவர்களுடைய தாய் அதிகமாக தஹஜ்ஜுடைய நேரத்திலும் பிரார்த்தனை செய்து, யா அல்லாஹ் என்னுடைய பிள்ளைக்கு கற்பார்வை கொடு, உன்னுடைய இஸ்லாமிய மார்க்கத்திற்காக நான் தியாகம் செய்யக்கூடிய ஒரு பிள்ளையாக நான் உருவாக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். என்னுடைய பிள்ளையை உன்னுடைய மார்க்கத்திற்காக நான் அர்ப்பணிக்க ஆசைப்படுகின்றேன். என்னுடைய பிள்ளைக்கு கற்பார்வை கொடு என்று சொல்லி அதிகமாக பிரார்த்தனை செய்தார்கள். சம்பவத்தில் வரலாற்று ஆசிரியர்கள் இதை பதிவு செய்கிறார்கள். புகாரி அவர்களுடைய தாயுடைய கனவில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து நற்செய்தி சொன்னார்கள், அவருடைய பிள்ளைக்கு கண் பார்வை வந்துவிடும். சுப்ஹானல்லாஹ், காலையில் எழுந்து பார்க்கிறாங்க, புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய கண் பார்வை மீண்டும் வந்துவிட்டது. அதுக்கப்புறம் தான் அவர்கள் அந்த அளவுக்கு தியாகம் செய்து இன்னைக்கு நாம் எல்லாம் சுலபமாக இலகுவாக அந்த ஹதீஸை படித்து வாசித்து அமல் செய்கின்ற அந்த சஹீஹுல் புகாரி அவர்கள் உருவாக்கினார்கள். சிறிது நேரம் யோசித்து பாருங்கள், இவ்வளவு பங்களிப்பு இந்த இளைஞர்கள் செய்யாமல் இருந்திருந்தால் இந்த இஸ்லாம் இந்த அளவுக்கு வந்திருக்குமா? இந்த இஸ்லாம் இந்த அளவுக்கு வளர்ச்சியாக முன்னேறி வந்திருக்குமா? இல்லை. அப்ப இளைஞர்களுடைய பங்களிப்பு மிகவும் முக்கியமாக இருக்கிறது. ஷிர்க்குக்கு எதிராக எப்போதும் இளைஞர்கள் ஒரு கூட்டம் சொல்லிக்கொண்டே இருக்கணும். தாவா அழைப்பு பணி ஈடுபட்டிருக்க வேண்டும். குர்ஆனில் இருக்கக்கூடிய சம்பவத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வெறுமனே ஒரு வரலாற்று சம்பவமாக சொல்லவில்லை. குர்ஆன் ஒரு வரலாற்று புத்தகம் கிடையாது. பிற்காலத்தில் இந்த மாதிரி நடந்தது, ஒரு முன்னாடி சமுதாயம் இந்த மாதிரி சொன்னது, இந்த மாதிரி செஞ்சாங்க, இது ஒரு ஹிஸ்டரி புக்கு கிடையாது. குர்ஆன் அந்த சம்பவத்திலிருந்து படிப்பினை எடுக்க வேண்டும். அதற்காக தான் அந்த சம்பவத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லியிருக்கிறான். எவ்வளவு வருடங்கள், எவ்வளவு லட்சக்கணக்கான நபிமார்கள் வந்திருக்கிறார்கள். அத்துணை நபர்களுடைய பெயரை சொல்லாமல், அவர்களுடைய சம்பவத்தை சொல்லாமல், வெறுமனியா 25 நபிமார்களுடைய பெயரை சொல்லி 14-17 நபிமார்களுடைய அந்த சம்பவத்தை மட்டும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏன் சொல்லியிருக்கிறான்? அதிலிருந்து நாங்கள் படிப்பினை எடுக்க வேண்டும். அதில் ஒரு சம்பவம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு அத்தியாயமாக இறக்கிய சம்பவம் தான் சூரத்துல் கஹஃப். ஒவ்வொரு ஜும்ஆவும் நாங்கள் ஓதிக்கொண்டிருக்கிறோம். 18வது அத்தியாயத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், இத் அமல் ஃபித்யது இலல் கஹ்ஃபி ஃபகாலு ரப்பனா ஆதினா மின் லதுன்க ரஹ்மத்தன் வ ஹய்யி லனா மின் அம்ரினா ரஷதா. அந்த ஷிர்க்குக்கு எதிராக அந்த காலகட்டத்தில் அல்லாஹ்வுக்கு இணை வைப்புக்கு எதிராக ஒரு கூட்டம், இளைஞர்கள் கூட்டம், அவர்கள் அந்த ஷிர்க்கு எதிராக பேசினார்கள், சொன்னார்கள். அந்த சமுதாயம் அதை கேட்கவில்லை, அவர்களுக்கு எதிர்ப்பு சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். அந்த சமுதாயம் அந்த இளைஞர்களை முழுமையாக அழிப்பதற்கு ஒரு சூழ்ச்சியை, ஒரு சதியை உருவாக்கி அவர்களை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி முயற்சி எடுத்தார்கள். அவர்கள் தப்பித்துக் கொண்டு ஒரு குகையில் வந்து ஒளிஞ்சிட்டாங்க. அந்த குகையில ஒளிஞ்சு கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான், வலபிது ஃபீ கஹஃபி 300 சினீன வஸ்தாது 9. 309 வருடங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த இளைஞர்களை அந்த இடத்தில் படுக்க வைத்தார், தூங்க வைத்தார். அவர்கள் உறங்கிக் கொண்டிருந்த பிறகு அந்த குகையிலிருந்து வெளியே வந்து மக்களிடம் வந்து பேசினார்கள். அந்த சம்பவத்தை பற்றி சொல்லும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த இளைஞர்கள் மூலமாக மக்களிடம் என்ன சொல்ல வந்தான்? நாங்கள் எப்படி 309 வருடங்கள் தூங்கி இருந்துச்சு இப்போ வந்திருக்கிறோம், அதே போன்றுதான் இந்த உலகத்தில் நாங்கள் மரணித்தால் நாளை வறுமையிலும் அல்லாஹ் இதே போன்றுதான் எழுப்புவான். ஒரு அத்தாட்சியாக அந்த இளைஞர்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உருவாக்கி ஒரு அத்தாட்சியாக சுப்ஹானஹு வ தஆலா படைத்தான். அப்ப அந்த இளைஞர்கள் ஷிர்க்குக்கு எதிராக சொன்னார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு சஹாபாக்களுக்கும் ஒவ்வொரு பொறுப்புகளை கொடுப்பார்கள்.
ஷிர்க்குக்கு எதிராக, பிதாத்துக்கு எதிராக, எந்த விதமான இணை வைப்புக்கு இருந்தாலும் சரி அதுக்கு எதிராக நீங்கள் சொல்ல வேண்டும். அதை நபி தாலிப் ரலியல்லாஹு அவர்கள் இளம் வயதில் இருக்கும் பொழுதே அவர்களுக்கு அல்லாஹ் அழைத்து சொன்ன கட்டளை. அதையே போய் பாருங்கள், எந்த இடத்திலெல்லாம் கபர் ஒரு ஜானுக்கு மேல் இருக்கிறதோ அந்த எல்லா கபரையும் சமமாக்குங்கள். சுப்ஹானல்லாஹ். இன்னைக்கு எவ்வளவு ஜிஹாதை பற்றி பேசக்கூடிய இளைஞர்கள் இந்த மாதிரி காரியம் செய்வதற்கு முன் வருகிறார்களா? பிதாத்தை ஒழிக்க வேண்டும், ஷிர்கை ஒழிக்க வேண்டும், இந்த இஸ்லாத்தை பரப்ப வேண்டும், இந்த இஸ்லாத்தை மக்களிடம் போய் சேர்க்க வேண்டும். யாருக்கெல்லாம் அல்லாஹ்வை பற்றி தெரியாமல் இருக்கிறதோ, குர்ஆனை பற்றி தெரியாமல் இருக்கிறார்களோ அதை பற்றி நாங்கள் மக்களுக்கு சொல்ல வேண்டும். அந்த ஆர்வம் இன்றைய காலகட்டத்தில் எத்தனை இளைஞர்களுக்கு இருக்கிறது. ஆனால் கவலைக்குரிய விஷயம் என்ன என்று தெரியுமா சகோதரர்களே, பெரியோர்களே? மிகவும் கண்ணீர் விடக்கூடிய ஒரு நேரம் என்ன தெரியுமா? இன்றைய இளைஞர் பட்டாளத்தில் அதிகமான இளைஞர்களுக்கு, அதிகமான வாலிபர்களுக்கு நன்றாக குர்ஆன் கூட படிக்க தெரியாது. சுப்ஹானல்லாஹ். ஒரு சூரத்துல் ஃபாத்திஹா நன்றாக படிக்க தெரியாது. 10 சஹாபாக்களோட பெயர் நமக்கு தெரியாது. 10 கிரிக்கெட் வீரருடைய பெயர், அவர்களுடைய டீம், அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு முழுமையாக சொல்லுவோம். இன்னைக்கு என்ன, எப்ப மேட்ச், அவர்களுக்கு எத்தனை மனைவி, எத்தனை குழந்தை, யாருக்கு எப்போ குழந்தை பெக்க போது, யார் எப்போ வர போறாங்க, யார் எந்த நாட்டுல போறாங்க, யார் எந்த இடத்துல சிக்ஸ் அடிச்சாங்க, யார் எப்படி விளையாண்டாங்க, எல்லா சம்பவம் நமக்கு தெரியும். சஹாபாக்களுடைய வரலாற்றை பற்றி நமக்கு என்ன தெரியும்? 10 சஹாபாக்களுடைய பெயர் சொல்லுங்கள் என்று சொன்னால் இன்னைக்கு முஸ்லிம் சமுதாயத்துடைய வாய் தடுமாறுகின்றது. தெரியல. ரசூலுல்லாஹி மனைவிமார்களோட பெயர் சொல்ல சொன்னால் அவர்களுக்கு தெரியல. ஆனா மற்றவர்கள்லாம் எத்தனை மனைவி வச்சிருக்காங்க, அவங்களுக்கு எத்தனை, இதற்கு முன்னால் எத்தனை அவங்களுக்கு அஃபேர் இருந்துச்சு, எத்தனை குழந்தை இருக்குது, எல்லாம் நமக்கு தெரியும். இதான் இன்றைய காலகட்டத்தில் முஸ்லிம் இளைஞர்களுடைய நிலைமை. அல்லாஹ் சொல்லுகின்றான், ذَلِكَ لِمَنْ لَمْ تَغَيُّرْ. அல்லாஹ் ஒரு சமுதாயத்தை மாற்ற மாட்டான், ஒரு சமுதாயத்துடைய நிலைமையை எல்லாம் மாற்ற மாட்டான் எதுவரை அவர்கள் தன்னுடைய நிலைமையை மாற்றாதவரை. நாம் நம்மளுடைய நிலைமை மாற்ற வேண்டும். ஒவ்வொரு காலகட்டத்திலும் நம்மளுடைய மாற்றங்கள் வர வேண்டும். ஒரு இளைஞர்களுடைய கூட்டம் இருக்க வேண்டும். படிப்பின் பக்கம், ஒரு போரின் பக்கம், ஒரு இஸ்லாத்தின் பக்கம், ஒரு மார்க்க கல்வியின் பக்கம், ஒவ்வொரு இடத்திலும் இளைஞர்கள் கூட்டம் இருக்க வேண்டும். ஆனால் இன்று நமக்கு இஸ்லாத்தை விட்டு தூரமாகிட்டு பள்ளிவாசலுக்கும் நமக்கும் தொடர்பு கிடையாது. குர்ஆனுக்கும் நமக்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது. அல்லாஹ்வுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு, கஷ்டம் வந்தால் அல்லாஹ்வை கூப்பிடுவோம், அந்த கஷ்டத்தை சரி செய்யவில்லை என்று சொன்னால் அதை அல்லாஹ் நாங்கள் ஏசுவோம். இப்படிதான் நம்மளுடைய நிலைமை. வாலிபர்களுடைய நிலைமை என்ன? அல்லாஹ்வை மறந்து விட்டோம். ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை எதுவும் தெரியாது. ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய சம்பவத்தை அல்லாஹ் எப்படி பாதுகாத்திருக்கிறார் அதை பற்றி நமக்கு எதுவும் தெரியாது. ஆனால் அந்த மனிதன், அந்த நடிகன் என்ன செய்தான், எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறான், எதெல்லாம் நமக்கு தெரியும். ரசூலுல்லாஹ் நமக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க, நமக்காக எவ்வளவு பிரார்த்தனை செய்தாங்க, நமக்காக எவ்வளவு கண்ணீர் சிந்தினார்கள், ரசூலுல்லாஹ் நமக்காக செய்த எவ்வளவு சிபாரிசுகள், எவ்வளவு துஆக்கள் இருக்கிறது, அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் ஏதோ ஒரு இடத்தில் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு நடிக்கக்கூடிய ஒரு நடிகருக்கு நாம் செய்யக்கூடிய கண்ணியமும் மரியாதை எப்படி தெரியுமா? ஒரு நேற்று வந்த நியூஸ் தான், கேரளாவில் இருந்த ஒரு நடிகனுக்கு அவ்வளவு கூட்டம். அதே ஒரு இன்று காலகட்டத்தில் ஒரு மார்க்க அறிஞர், ஒரு ஆலிமாக இருக்கக்கூடிய ஒரு ஆலிம், ஒரு மார்க்க அறிஞர், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு மார்க்க அறிஞரை இந்த உலகத்தில் நாங்கள் கொண்டு வந்தால் நம்முடைய பள்ளிவாசலில் பாதி பேர் யாருக்கு தெரியாம ஏற்றிச்சு போயிடுவாங்க. இப்படிதான் நம்மளுடைய நிலம். அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஹிதாயத், அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த கல்வி, அல்லாஹ் அவர்களிடம் இருக்கக்கூடிய அந்த சிறப்பை அல்லாஹ் எப்படி சொல்லியிருக்கிறார்? உங்களில் ஈமான் கொண்டவர்களும் உங்களில் கல்வி உள்ள அந்த மார்க்க அறிஞர்களுடைய அந்தஸ்தை அல்லாஹ் இம்மையும் நாள் வறுமையும் உயர்ந்திருக்கிறான் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். ஆனால் நம்முடைய பார்வையில அவர்களுக்கு மரியாதையே கிடையாது. இமாம் அவர் பாட்டு பேசாம பள்ளிவாசல் இருக்கு. அவருக்கு என்ன வேலை உலகத்துல? வெளியே சுத்த போனா, வெளியே எங்கேயாச்சும் போனா இமாமா இருந்து வெளியே போறீங்க. ஒரு மார்க்க அறிஞராக வியாபாரம் பார்த்தா ஆதினா வியாபாரம் பார்க்கலாமா கேள்வி கேட்போம். அப்போ ஒரு மார்க்க அறிஞர் நம்முடைய பார்வை எப்படி இருக்கிறது? அவர் முழுமையாக பள்ளிவாசல் மட்டும்தான் இருப்பாரு. அவருக்கு இந்த சமுதாயத்தில் எந்த விதமான தொடர்பும் கிடையாது. அதனால தான் நம்முடைய பிள்ளைக்கு ஒரு ஆத்மாக, ஒரு ஹாஃபிஸாக நாங்கள் ஆக்குவதற்கு ஆசைப்படுவதும் கிடையாது. இதுதான் காரணம். ஏன்? மார்க்க அறிஞருக்கு மதிப்பு கிடையாது.
அப்படிப்பட்ட மதிப்பை நாம் என்னுடைய பிள்ளைக்கு கொடுக்க கூடாதுன்னு நாங்கள் ஆசைப்படுகின்றோம். ஒரு இன்ஜினியராக ஒரு ஐடி ஃபீல்ட்ல இருக்கக்கூடிய நம்மளுடைய பிள்ளையை உருவாக்கி விட்டோம் என்று சொன்னால் 10 பேர் வந்து சலாம் சொல்லுவாங்க, உதவி கேட்பாங்க, பார்ப்பாங்க, அவங்க கிட்ட போய் கஷ்டத்தை சொல்லுவாங்க. இதெல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். ஆனால் ஒரு ஆலிமாக இருந்து ஒரு ஹாஃபிஸாக இருந்து குர்ஆனை படிக்கின்றார், அதற்கு பின்னாடி முக்ததைகள் முஸ்லிம்கள் படிக்கிறார்கள், எல்லாருமே என்னுடைய பிள்ளைக்கு கிடைக்கும், என்னுடைய பிள்ளை நான் அந்த அளவுக்கு வளர்த்தேன், அதனுடைய முழு நன்மை எனக்கு கிடைக்கும். அந்த சந்தோஷம் எத்தனை பெற்றோர்கள் இந்த காலகட்டத்தில் இருக்கிறது. வெறுமனே குர்ஆனை சொல்லுகின்றேன், இது ஹதீஸாக, ஃபிக்ஹாக, உஸூலாக, குவாயிதாக, இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கிறது. அப்ப இஸ்லாமுடைய வளர்ப்பின் நம்முடைய பல பங்களிப்பு என்ன? அந்த இளைஞர்களுடைய பங்களிப்பை பற்றி பேசக்கூடிய நாமும் ஒரு காலத்தில் இளைஞராக இருந்திருக்கிறோம், இளைஞராக மாறுவோம். அப்ப நம்முடைய பங்களிப்பு இளைஞராக இருக்கும் பொழுது என்ன இருந்தது? சிந்திக்க சகோதரர்களே, வெறுமனையாக நாம் அப்படியே வாழ்ந்தோம், கடந்து சென்றோம், நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கக்கூடாது, நம்முடைய வாழ்க்கை எப்படி கருத்து கொண்டிருக்கிறது தெரியுமா? சொல்லுவாங்க, கடல்ல கப்பல் எந்த பக்கம் காற்று வருதோ அந்த பக்கம் அந்த திசை பார்த்து தான் கப்பல் போகும். காலையில் எந்திக்கிறோம், சாப்பிடுறோம், ஆஃபீஸ் போகிறோம், பண்றோம், நமக்கு நேரம் கிடைச்ச பள்ளிவாசல் வரும், இல்லைன்னா அப்படி போயிடும். அப்ப நம்மளுடைய வாழ்க்கை இந்த உலகம் சம்பந்தமாக தான் ஓடிக்கொண்டிருக்கே தவிர இந்த இஸ்லாத்துக்காக நம்மளுடைய எந்த விதமான பங்களிப்பும் கிடையாது. நம்மளுடைய பிள்ளைகளை அப்படி உருவாக்குவதற்கு நாம் முயற்சி என்பதும் கிடையாது. ஒரே ஒரு உதாரணம் சொல்லுங்க. ஒரு பிள்ளையை நாங்கள் ஸ்கூல்ல அனுப்பணும் அப்படின்னு நம்ம என்ன செய்வோம்? காலையில் ஸ்கூலுக்கு அனுப்பணும்னா நைட்டே அலாரம் வச்சிடும், ஸ்கூலுக்கு எந்திக்கிறது. ஸ்கூலில் எந்திக்கிறதுக்கு அந்த பிள்ளைக்கு டிஃபன் செய்யும். இந்த நாளைக்கு பிள்ளைக்கு துணி போடணும்னா அந்த பிள்ளையோடைய துணி யூனிஃபார்ம் முன்னாடியே தூச்சி வச்சிருவோம். அன்னைக்கு என்ன ஹோம்ஒர்க் செய்யணும் அதை முன்னாடி நாங்கள் ஹோம்ஒர்க் நாம எழுதி கொடுத்துருவோம். அதை அந்த பையனை உட்கார வச்சு ஹோம்ஒர்க் எழுத சொல்லுவோம். அவன் என்ன படிச்சிருக்கான்னு சொல்லி அவன்கிட்ட கேட்டு, என்ன இருக்குதுன்னு சொல்லி மிஸ்ஸிட்ட கேட்டு, டீச்சர்கிட்ட கேட்டு, குரூப்ல பார்த்து எல்லா விதமான ஸ்கூல்ல இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் நாங்கள் கவனம் செலுத்துகின்றோம். அவனுக்கு வரக்கூடிய அந்த ஸ்கூல் வேன், ஸ்கூல்ல போய் விடக்கூடிய எல்லா கஷ்டங்களுக்கும் எல்லா சிரமங்களும் நாங்கள் படுகின்றோம். ஆனால் பள்ளிவாசலுக்கு மதரசாக்கு நம்முடைய பிள்ளையை அனுப்பக்கூடிய நம்முடைய என்ன பங்களிப்பு இருக்கு? அதே யூனிஃபார்ம்ல வருவாங்க, அப்படியே பள்ளிவாசல் அனுப்பிடுவோம். தலை எப்படி இருக்குது, துணி எப்படி இருக்குது, ஆடை எப்படி இருக்குது, உடம்பு எப்படி இருக்குது, தொழுதானா இல்லையா, எந்த விதமான கவலை நமக்கு கிடையாது. சில பேர் பள்ளிவாசல் பிள்ளைகளை தூரமாக்கி விடுவார்கள். பிள்ளை ஆகுமா, எதுக்கு பள்ளிவாசல் அனுப்புறது? பள்ளிவாசலுக்கு என்ன படிக்க போறாங்க, வீட்டிலேயே இமாம் கூப்பிட்டுக்கலாம். அப்ப இப்படிதான் நம்மளுடைய எல்லாமே இருக்கிறது. அப்ப குர்ஆனுக்கு கொடுக்கக்கூடிய மதிப்பும் மார்க்க கல்விக்காக கொடுக்கக்கூடிய மதிப்பு நம்மிடத்தில் எப்படி இருக்கிறது? அதே போல இந்த உலகத்திலே அழியக்கூடிய தவறான கல்வியை கற்றுக்கக்கூடிய குரங்கள் தான், மனிதன் தான், இந்த பூமி தன்னால் தான் படைக்கப்பட்டது சொல்லக்கூடிய இந்த மாதிரி கல்வியை கற்றுக்கக்கூடிய அந்த ஸ்கூல் படிப்புக்கு நாம் எவ்வளவு மதிப்பும் மரியாதையும் கல்வி வைத்திருக்கிறோம். அதே போல இந்த மார்க்க கல்விக்கு, மார்க்க இந்த இஸ்லாத்துக்கு நம்மளுடைய பங்களிப்பு, நம்மளுடைய தியாகங்கள், நம்மளுடைய முயற்சிகள் என்ன இருக்கிறது? கண்டிப்பாக இதையெல்லாம் நாங்கள் சிந்திக்க இருக்கும் சகோதரர்கள். இந்த ரமலானுடைய காலகட்டத்தில் நாம் இளைஞராக இருக்கிறோம், நம்முடைய பிள்ளை இளைஞராக இருக்கின்றான், அல்லது என்னுடைய பிள்ளை இளைஞராக மாறுவான். அப்ப நான் என்னுடைய பிள்ளை இஸ்லாமுடைய முழுமையாக இஸ்லாத்துக்காக தியாகம் செய்யக்கூடிய அளவிற்கு நான் ஒரு நல்ல ஆளும், நான் ஒரு ஹாஃபிஸாக முழுமையாக இஸ்லாத்துக்கு வருவதற்கு நாங்கள் வெறுமனையா ஹாஃபிஸாக இருக்க வேண்டும் அப்படியாக சொல்லவில்லை. இன்னைக்கு பாருங்க, மஸ்ஜிது நபவியும் மஸ்ஜிதுல் அக்ஸாவும் மஸ்ஜிதுல் ஹராமிலும் பாங்கு சொல்லக்கூடிய முஅத்தினுடைய மதிப்பு எப்படி இருக்கு தெரியுமா? மஸ்ஜிதுல் ஹராம், மஸ்ஜிதுல் நபவி, அதுல பாங்கு சொல்லக்கூடிய முஅத்தின் அவர் பிஹெச்டி முடிச்சா, டாக்டரேட் முடிச்சாதான் அவருக்கு அந்த வேலை வாய்ப்பு கிடைக்கும். முஅத்தின், அதான் சொல்லக்கூடிய அந்த முஅத்தினுக்கு அந்த இந்த காலகட்டத்தில் அந்த மஸ்ஜிதில் அந்த கல்விக்கு சொல்லக்கூடிய அந்த மதிப்பு, அந்த மரியாதை அதுதான். ஆனா நம்மளுடைய மதிப்பு, யாரோ வருவாங்க, யாரோ பாங்க சொல்லுவாங்க, அல்லது 15 நிமிஷம் கழிச்சு போகும், அதெல்லாம் எந்த கவலையும் கிடையாது. அப்ப நம்முடைய பார்வையில் இஸ்லாத்துக்கு இருக்கக்கூடிய மதிப்பு குறைத்து விட்டது. அதனால்தான் இந்த காலகட்டத்தில் அந்த முஸ்லீம்கள் இந்த இஸ்லாத்தை வளர்க்க வேண்டும் என்று சொல்லி அந்த ஆசை நம்மளுடைய பிள்ளைகளுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு கிடையாது. இப்ப இளைஞராக இருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் நாம் சொல்லக்கூடிய ஒரே ஒரு உபதேசம் என்ன தெரியுமா? நீங்கள் என்ன படிப்பு படித்தாலும் சரி, டாக்டராக, இன்ஜினியராக, ஐடி ஃபீல்ட் இருங்க, என்ன ஒரு வேலை இருந்தாலும் சரி, எப்போதும் ஒரு நல்ல முஸ்லீமாக இருக்க வேண்டும்.
அந்த விஷயத்தை நாங்கள் எப்போதும் கடைபிடிக்கிறோம். எந்த நேரமாக இருந்தாலும் தொழுகை நேரமாகிவிட்டால் தொழுகைக்கு வர வேண்டும். எல்லா நேரமும் ரசூலுல்லாஹி சுன்னாவை பின்பற்ற வேண்டும். இந்த உலகத்திற்காக தாடி இருக்கக்கூடிய ஒரு இளைஞராக நாம் இருக்கக்கூடாது. யார் சொன்னாலும் சரி, என்னுடைய தந்தை சொன்னாலும் சரி, ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தைக்கு மாறாக இருந்தால் நான் என்னுடைய தந்தையுடைய பேச்சை கூட நான் கேட்க மாட்டேன். ஏன்? அந்த இடத்தில் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல். அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரை கீழ்ப்படியுங்கள், அவனை பின்பற்றுங்கள். அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தைக்கு எதிராக யாருமே வார்த்தை இருந்தாலும் சரி, நான் கேட்க மாட்டேன். ரசூலுல்லாஹ் சொன்னதாக, ரசூலுல்லாஹ் செய்ததாக, ரசூலுல்லாஹ் அங்கீகாரம் செய்த எத்தனை விஷயங்களும் என்னுடைய வாழ்க்கையில் நான் கடைபிடிப்பேன். என்னுடைய வாழ்க்கை முழுவதும் ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவோடு போதுதான் இருக்கும் என்று சொல்லி ஒரு ஆர்வத்தோடு, ஒரு ஆசையோடு இன்றைய காலகட்டத்தில் இந்த இஸ்லாத்தை வளர்க்க வேண்டும் என்று சொல்லி ஒரு நல்ல நோக்கத்தோடு இந்த இடத்தில் நாங்கள் போக வேண்டும். இன்ஷா அல்லாஹ் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கிறது. இஸ்லாமிய இந்த வளர்ப்பில் இஸ்லாமிய இந்த இளைஞர்களுடைய பங்களிப்பு, நம்முடைய பங்களிப்பு, இளைஞர்களை எப்படி உருவாக்க வேண்டும், இந்த மாதிரி பல விஷயங்கள் நாங்கள் பேசலாம். ஆனால் நேரம் குறைவாக இருக்கிறது. ஒரு ரஹ்மான் மனிதனுடைய பாவத்தை மன்னித்து இந்த காலகட்டத்தில் நம்முடைய முஸ்லீம் இளைஞர்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுத்து இந்த இஸ்லாத்திற்காக தியாகம் செய்யக்கூடிய, இந்த இஸ்லாத்தை வளர்க்கக்கூடிய, இந்த இஸ்லாத்தை பரப்பக்கூடிய அந்த வாலிபர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய சமுதாயத்தில் உருவாக்குவானாக. ஆமீன். வஅகூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும் வ லிசாயிரில் முஸ்லிமீன் மின் குல்லி தம்பின் ஃபஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.